இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 13 மகாத்மா காந்தி அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டோட பார்ட் 9 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய கிராமங்களில் அவங்களே நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம், நாங்கள் வந்து இண்டிபெண்ட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வெஸ்ட்டில் சட்டாரா, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெதினிபூர், இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நிறைய டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜஸ்லாம் அவங்களே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் இல்லைனா வந்து நாங்கள் இண்டிபெண்ட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்திங்க அப்படின்னா சத்தாரா அப்படின்ற ஒரு கிராமமும் வந்து இவங்களை வந்து இண்டிபெண்ட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க லேட் 19th செஞ்சுரியில் நான் பிராமன் மூமெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா கேஸ்ட் சிஸ்டத்தையும் லேண்ட்லார்டிசத்தை எதிர்த்தும் வந்து இதை கொண்டு வராங்க. இந்த மூமெண்ட்ஸ்க்கு வந்து 1930s நடந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டோட லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லேட்டராக 1943 இந்த சட்டாராவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து சட்டாரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக வந்து ஒரு இண்டிபெண்ட் கவர்மெண்ட்டாக வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வருவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெசன்ட் குரூப்பான கும்பி அப்படின்றவங்களோட சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித்ஸோட சப்போர்ட்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மூலயமா இந்த சட்டாரா அப்படின்ற அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு செப்பரேட் கவர்மெண்ட்டு, அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த குரூப் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து தலித்ஸ் இவங்களாம் இருக்காங்களே, இவங்க தான் வந்து அங்கே வந்து பெரியதாக வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவிட் இண்டியா அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. குவிட் இண்டியாவுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு சப்ரஸ் பண்ணுறதுக்கே வந்து வருஷக்கணக்காக ஆகிடுது. ஸோ இதில் என்ன இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து காலேஜ் போகிறது விட்டுட்டு ஈவன் ஜெயிலுக்கு கூட போக ரெடியாக இருந்தாங்க. நிறைய வந்து காங்கிரஸ் லீடர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. இந்த டைமில் இந்த குவிட் இண்டியா நடந்துட்டு இருந்த டைமில் ஜின்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்கு வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து சிந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் லீகுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவர் கெயின் பண்ணிகிட்டே வந்து இருந்திருப்பார். ஜூன் 1944 என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த வார் வந்து எண்ட் ஆகிற டைமில் காந்திஜியை வந்து பிரிசன்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. காந்திஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஜின்னா கிட்டே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துவார். இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாலாம் இருக்க வேண்டாம், காங்கிரஸும் லீகும் வந்து ஒன்றா இருக்கட்டும், கேப் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் தான் வந்து முடியும். 1945 பிரிட்டிஷில் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதாவது பிரிட்டனில் வந்து லேபர் கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லேபர் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா பிரிட்டிஷில், அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா லார்ட் வெல்லேஸ்லி வந்து அப்போதைக்கு வைஸ்ராயாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய வந்து இந்த காங்கிரஸ் கூடயும் லீக் கூடயும் வந்து முஸ்லீம் லீக் கூடயும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துவார். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, ஒன்றா வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி பார்ப்பார். பட் அது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். ஏர்லி 1946 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு எலெக்ஷன் வந்து வைப்பாங்க. இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிலையும் முஸ்லீம் லீக் வந்து அவங்களுக்கான செப்பரேட் எலக்ட்ரோலையும் வந்து நிற்பாங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து மெஜாரிட்டியாக வந்து காங்கிரஸும் அவங்களோட இதில் வந்து அந்த முஸ்லீம் லீக்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கேபினட் மிஷன் வந்து 1946 வந்து செட் பண்ணுறாங்க. இந்த கேபினட் மிஷன் வந்து காங்கிரஸையும் லீகையும் வந்து ஒன்றா வந்து ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதுவுமே வந்து பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் தான் முடியும். இவங்க வந்து எங்களுக்குன்னு வந்து செல்ஃப் அட்டானமி வேணும் அப்படின்றது தான் வந்து இந்த முஸ்லீம் லீக்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. இந்த கேபினட் மிஷன் வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறமா ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்றத வந்து கொண்டு வருவார்.
நமக்கு வந்து பாகிஸ்தான் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிமாண்ட் பண்ணி இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்றத வந்து கொண்டு வருவார். இது வந்து 16th ஆகஸ்ட் 1946 வந்து கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய பிளட்டி ரயோட்டாக வந்து மாறும். மிகப்பெரிய இரத்த கலவரமாக வந்து மாறும். கல்கட்டாவில் மட்டும் இல்லாமல் பெங்காலில் வந்து பரவும், பீகார், அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த கலவரம் வந்து நடக்கும். இதில் நிறைய இடங்களில் வந்து முஸ்லீம்ஸும் சஃபர் ஆவாங்க, ஹிந்துஸும் வந்து சஃபர் ஆவாங்க. லேட்டராக February 1947 இந்த வைஸ்ராயா என்ன பண்ணுவாங்கன்னா, வேவலுக்கு பதில் வந்து வைஸ்ராயா லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்றவரை வந்து நியமிப்பாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் திருப்பியும் வந்து இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். பட் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் வந்து ஒன்று சேர்க்கவே முடியாது. அதனால நீங்கள் வந்து இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி பிரிச்சுருங்க, நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றத வந்து பிரித்து தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 15 அப்போ வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. டெல்லியில் இது வந்து நடக்கும்போது நிறைய பேர் வந்து கிளாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்போதைக்கு இருந்த பிரசிடெண்ட் வந்து சொல்லும்போது ஃபாதர் ஆஃப் த நேஷன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு வந்து சொல்லுவார். அப்போ எல்லாருமே ரொம்ப கிளாப் பண்ணுவாங்க. காந்திஜியோட பேரை கேட்டானே கிளாப் பண்ணுவாங்க. வெளில இருந்த க்ரௌடு எல்லாருமே வந்து மகாத்மா காந்தி கி ஜே அப்படின்ற மாதிரி வந்து கோஷம்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. என்னதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்தாலும் காந்திஜிக்கு வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து பிரித்தது வந்து சுத்தமாக வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.